யாருமே உனக்கு வந்துட்டு விஜயால தான் வந்துச்சு, விஜய் தூக்கி ஜெயில்ல போடுன்னு ஒருத்தன் சொல்லல வெளியே. ஆனா இங்க இருக்கிற டிஎம்கே காரன கேளு, இல்ல விஜய் பொடியா தான் கேட்டுப்பாரு. விஜய் விஜய் கரூர்னு அதான் சொல்றேன். இதே கரூர் மேட்டர் சொல்றேன்னா அது அவ்வளவு பெரிய மேட்டர். ஏன்னா நீ அரசியல் வரலாற்றுல எடுத்து பார்த்தாலும் எம்ஜிஆர்ல இருந்து எங்க எடுத்து பார்த்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. உண்மையிலே யாருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. எம்ஜிஆருக்கு நடக்கல, யாருக்குமே நடக்கல. ஆனா தளபதிக்கு நடந்தது. இப்படி ஒரு மோசமான சம்பவத்துல இருந்தே நம்ம ஈஸியா வெளியே வந்தோம். புரியுதா? ஏதாவது ஒரு ரெக்கவர் சொல்லுங்களேன், ஈஸியா ரெக்கவர் பண்ணி வெளியே வந்தவங்க தான் நம்ம. அதான் அதெல்லாம் ஒரு மேட்டரா இருக்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரா ஐயா? அதான் இது ஏன் சொல்றேன்னா, சில பேர் நம்ம ஆளுங்களை பாக்குறேன். இது என்ன விஜய்க்கு இது ஓட்டு குறையுமா, இல்ல விஜய்க்கு இது நெகட்டிவிட்டி பரவுமா? ஒரு மயிரும் பரவாதுங்க, சும்மா உட்காந்துங்க. அதான் சொல்லுவான் பேரு, விஜய் வந்துட்டு தான் ஒய்ஃப் வந்துட்டு இவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்க, ஒய்ஃப் வந்துட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் கேக்குறாங்க. ஏன்னா இது முதல்ல ஒரு டீ கடைக்காரன் இது வந்துட்டு வேணா போய் பாக்குறான்னா டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓ அப்படியான்ட்டு போயிடுவான். அவ்வளவுதான் மேட்ரு. உனக்கு யாரோ வந்துட்டு இவங்க விஜய் பொண்டாட்டி இப்படி சொல்லிச்சாங்க இவங்க, இதெல்லாம் இந்த வர இந்த ரியாக்ஷன் மாதிரிலாம் வந்துட்டு உனக்கு டிஎம்கே காரன் வேணா இந்த யூடியூப்ல பண்ணுவான். இல்ல வேணாது விஜய் புடியாதவன் இந்த ஃபேன்ஸ் இருப்பானுங்களே. ஏன்னா அவனுங்களை வந்துட்டு முன்னாடி நாங்க ஊம குத்திருப்போம். புரியுதா? அவனுக்கு எங்களை அடியல தப்பே இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்தோடனே தான் சொன்னேன். இப்போ நீ ஏதாவது அஜித்துக்கு ஏதோ டைவர்ஸ் ஆகுதோ இல்ல ரஜினிக்கு ஏதோ டைவர்ஸ் ஆகுதோன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, உண்மையில சொல்றேன், நம்ம கொஞ்சம் பேர் ஒழுக்கமா இருப்போம்னு எடுத்துப்போம். உனக்கு எல்லாரையும் கன்சிடர் பண்ணி சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் உனக்கு ஒழுக்கமா இருந்தாலும் கொஞ்சம் பேர் கலாய தான் செய்வான். அதே மாதிரிதான் அந்த சைட்லயும் கொஞ்சம் பேர் ஒழுக்கமா இருந்தாலும் கொஞ்சம் பேர் கலாய்க்கிறானுங்க. அதான் ஃபேன்ஸ் இதுல இது என்னைக்குமே அது எவனோ குத்த சொல்ல முடியாது. அதான் இப்போ ரஜினியை போட்டு இப்போ அடுத்து ஏதாவது வந்து அடிப்பேன் இல்ல அஜித் அடிப்பேன் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா சினிமா அது எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு. எல்லாருக்குமே அதான் இவனுக்கு அந்த டைவர்ஸ் வந்தா இது, அவனுக்கு இது ஒண்ணு. அரசியல் தான் இங்க இருக்கிறதுல பிரச்சனை. ஏன்னா இப்ப இதை எடுத்துன்னு போயிட்டு அவனுங்க ஏதாவது வந்துட்டு சொல்லி பேசுவானுங்க. இன்னொன்னு, எவனுக்கும் பேச தகுதி இல்லைன்றது இது இங்க இருக்கிற பாயிண்ட். ஏன்னா இப்போ நீ ஒரு இங்க நிக்கிற லீடர்ஸ் எல்லாருமே எடுத்துப்போமே. நீ இப்போ ஸ்டாலின் அவரை பத்தி வரலாறு பேசணும்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாம் பத்தி பேச இங்க வந்துட்டு தளபதி பத்தி பேசவும் தகுதி கிடையாது. ஏன் உதயநிதி வந்துட்டு உனக்கு எத்தனை ஹீரோயின் கூட வந்த ரூமர்லாம் இருந்தது. டெபுட்டி சிஎம் தான் இருக்காரு. உதயநிதி கூட எத்தனை ரூமர்ஸ், எத்தனை இது நடிகைங்க, பேர் சொல்ல விரும்பல, எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அதான் அது வேற. அதான் இதெல்லாம் வேற கதை. ஏன் தெரியுமா? யாரும் இங்க அது அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இதெல்லாம் கிடையாது. இங்கதான் நீங்க தமிழ்நாடு எடுத்தா ஒண்ணு விஜய் தான் இழுப்பானுங்க. ஏன் ஒரு தெலுங்கு சண்டைன்னு போனாலே உனக்கு விஜய் தான் சண்டை போடுவானுங்க, வேற எவனும் போடுவானுங்க, வேற எவனுமே தெரியாது ஐயா இங்க. அதான் அது ஒரு மேட்ரு. இப்போதான் இந்த பெட்டிஷன்ஸ் வந்துட்டு இதை போட்டு ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ணுவானுங்க. அதான் இன்னைக்கு வரைக்கும். நாளைக்கு வேற ஏதாவது நடக்குதா காலங்காத்தால அதை எடுத்துன்னு போயிடுவானுங்க. ஏன் இன்னைக்கு ஒரு டிஎம்கேல இருந்து ஒருத்தன் 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். ஆனா அது யாருக்குமே கவலை இல்லை. ஏன்னா அதான் அஜித் ஃபேன்ஸுக்கு நம்மள அடிக்கிறது முக்கியம், அவனை சொல்லியும் குத்தம் இல்லை. அதான் ரஜினி ஃபேன்ஸுக்கும் நம்மள அடிக்கிறது முக்கியம், அவனை சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா வந்துட்டு தான் இது ஃபேன்ஸ் ஃபைட்டா போகுது. விஜய் ஒரு ஒரு ஆக்டரா இல்லாம இருந்தா இது வந்துட்டு கொஞ்சம் மாறி இருக்கும். ஆக்டரா இருந்தனால இங்க வந்துட்டு அதான் இது ஒரு இப்பதான் ஒரு ஆக்டர், எந்த ஆக்டர் பீக்ல இருந்தாலும் அது ஹேட் இருக்குமே. எந்த ஆக்டர் ஒரு பீக்ல இருந்தாலும் அந்த ஹேட் இருக்கும். அது வழக்கமா இருக்கிறது தான். அதான் இப்போ வந்துட்டு இதுல இருந்து ரெக்கவர் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆகும். 2 நாள் தான், 2 நாள் நாளைக்கு ஆகும். நாளைக்கு ஏதாவது மேட்டர் நடந்தா அதை பேச போயிடுவானுங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்லயோ இல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் அப்புறம் தஞ்சாவூர்ல வந்துட்டு அந்த அந்த மீட் வந்துட்டே இருக்குது. அது அபிஷியலா தான் இப்போ வந்துட்டு பர்மிஷன் கேக்குறாங்க. பர்மிஷன் கேட்டு அடுத்த மீட் தஞ்சாவூர்ல தளபதி பேசுவார். என்ன பேசுவாரு? இந்த மேட்டர்லாம் மயிர கூட மதிக்க மாட்டாங்க. என்னதான் அடுத்து டிவிக்கு பத்தின அந்த பிரச்சாரம் இது அதுதான் போவோம். அதான் சொல்றேன், இதெல்லாம் விஜய் எடுத்தும் பேச மாட்டாரு. விஜய் வீடியோ எடுத்து தான் இதெல்லாம் போடுறதுக்கும் அவசியம் இல்லை. இப்ப என்ன ஏப்ரல்ல ஏதோ ஒரு பெட்டிஷன்ஸ் ஏதோ ஒன்று அதான் இங்க கோர்ட்ல வந்துட்டு இது எடுக்கிறாங்களா, அப்போ வந்துட்டு ஏதாவது அவங்க சைட்ல இருந்து சொல்றதா தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு அபிஷியலா அதான் அபிஷியலா தெரிஞ்சது என்னன்னா 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னு. இது எனக்கு என்னன்னா ஏற்கனவே இது எல்லாருக்கும் தெரியும்டா சொல்லுவோம் பாரு. தெரியும் தான், தெரிஞ்ச விஷயத்த தானே திரும்ப சொல்றீங்கன்ற மாதிரிதான் என்னத்த சொல்ல. இவளையே கலைஞர் எத்தனை பொண்டாட்டி இருந்தது இதெல்லாம் எழுதணுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏன் எல்லார் கையிலயும் போனுக்கு தான் என்னையும் சொல்லுவேன். இவனுக்கு போன்ல ஏதாவது டேட்டா ஏதாவது கூகுள்ல பார்த்தா கூட உனக்கு இன்கரெக்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் இன்கரெக்ட் இருக்காது. போயிட்டு அதான் கலைஞருக்கு எத்தனை ஒய்ஃப் இருந்தாங்க, எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரியும். அதான் எல்லா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருப்பாங்க. அதான் சொல்றேன், இங்க எவனும் இங்க தான் விஜய் கேள்வி எது யோகியதை இல்லை. அது ஃபர்ஸ்ட். புரியுதா? அரசியலுக்கு வர்றது இங்க தான் சேவை பண்ணதான் வராங்களே தவிர உனக்கு எதான் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்க, எத்தனை இது பண்ற, இது யாரும் உனக்கு வந்துட்டு எந்த கன்சிடரும் பண்ணல.
அப்படி இருந்தா வந்துட்டு உனக்கு துணை முதலமைச்சரும் இங்க வந்துட்டு உதயநிதியும் இருந்திருக்க மாட்டாங்க. வேற திமுக கட்சியும் வந்திருக்காது, அதிமுக வந்திருக்காது. இன்னைக்கு ஜெயலலிதாவை எல்லாரும் அம்மாவை பாக்குறாங்க. ஏன்? எல்லாருக்கும் தெரியும் நல்லது பண்ணாங்க, அவ்வளவுதான். இதேதான் இங்க தெலுங்குலாம் இது பரவாயில்ல. ஆனா தெலுங்கு ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது உண்மையிலே. தெலுங்கு ஃபேன்ஸ் அதான் அவனுங்க. எனக்கு தான் தெரியல இது சொல்லுவானு பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றதுதான் ஒன்னதே வச்சிருந்தது. எனக்கு தான் புரியல. அதான் அவனுங்க சரி இருக்கட்டும். அவனுங்க என்ன பாக்குறானுங்கன்னா அது அவங்க ஊர்ல நார்மல்ல இந்த என்டி ராமராவ் ஆமா ஆமா ஆமா. அதான் என்டிஆர்லாம் அது அவ்வளவு பெரிய இங்க எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி. என்டிஆர் கதை அங்க எடுத்தாலும் இங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கும், எம்ஜிஆர் கதை எடுத்தாலும் இங்க என்டிஆர் மாதிரி இருக்கும். தான் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த ஃபேமிலி இது விஷயத்துல. இப்போ இதுவாதான் இப்ப இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் இதை நான் நார்மலைஸும் பண்ணல. இதை பத்தி இதை பத்தி நான் ஒப்பீனியன் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்ப நான் இருக்கேன்னு போ. இப்போ அலெக்ஸுக்கு கல்யாணம் ஆகுதோ இல்ல அலெக்ஸுக்கு டைவர்ஸ் ஆகுதோ இல்ல அலெக்ஸ் வந்துட்டு ஒரு லவர் வச்சிருக்கானோ இல்ல அலெக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கானோ இல்ல அலெக்ஸ் 2 பொண்டாட்டி வச்சிருக்கானோ அது வேற. இப்ப நான் இங்க என்ன பேசுறேன், இங்க என்ன பண்றேன், நான் என்னத்த சம்பாதிக்கிறேன், புரியுதா? இதுதான் இங்க மேட்ரு. அதே மாதிரிதான் உனக்கு பாலிடிக்ஸ்லயும். உனக்கு விஜய் வந்துட்டு தான் விஜய் ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் ஏன் விஜய் ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு தான் விஜய் ஒய்ஃப் மட்டும் இல்ல உனக்கு நாளைக்கு எஸ்எஸ்சி வந்து விஜய் திட்டினாலும் சரி. எனக்கு அதான் நீ ஒன்னு யோசிச்சு பார்த்தேன். எஸ்எஸ்சி விஜய் திட்டிருப்பாரு முன்னாடி. உனக்கு விஜய் ஃபேமிலில இருந்து உனக்கு விஜய் வந்துட்டு திட்டுறதோ இல்ல விஜய் வந்துட்டு ஏதாவது பெடிஷன்ஸ் அப்ளை பண்றது இது புதுசு இல்ல. அதான் சொல்றேன், பொதுமக்களுக்கும் இது புதுசு இல்ல. இவங்க நார்மலா கடந்து போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா இவனுங்க ட்ரை பண்றானுங்க, இதை எடுத்துன்னு போய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இது மட்டும்தான் எல்லாரும் பேசுற மாதிரி கவர் பண்ணணும். புரியுதா? இதுதான் மேட்ரு. ஏன்னா இங்க இருக்கிறவன் இருக்கான்ல, இப்ப எல்லாருமே இதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா இதை பத்தி பேசணும். நைட்டு எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவான், காலங்காத்தால வேற பிரச்சனையை பத்தி ஏதாவது பேசணும் போயிடுவானுங்க. ஆனா அப்படி இருக்க கூடாதுன்னு தான் இவனுங்க வந்துட்டு தான் பிடிச்சி ஏதோ ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். நான் தான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் ஒரு நாளும் புதுசுதான், எல்லாமே மாறின்னு தான் இருக்கும். என்னைக்கு நம்ம கரூர் விஷயத்தையே ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு வந்தோமோ இன்னைக்கு வந்துட்டு தான் இதெல்லாம் ஒரு மேட்டரான்ற மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ஏன் கரூர் அப்ப கூட நான் ஸ்பேஸ் கூட போடல. அதான் ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு இருக்கும்போது நம்ம ஒரு அலிகேஷன் வைக்க முடியாது, அந்த வேற விஷயம். ரிக்வஸ்ட் இத்தனை பேருக்கு யாராங்க இதுல வேற ஒருத்தர் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஃப்ரீமன் நான் எங்கடா ரிமூவ் பண்றேன்? ஒரு நிமிஷம் சரி பேசுனது பக் ஆகுது ஐயா. நிறைய பேர் ரிக்வஸ்ட் ஆமா கொடுத்ததுதான். வரேன். பக்காவது ப்ரோ. தனக்கு தோன்றதை சொல்லுங்கள். இதுல இன்னொன்னு அதான், டேய் முதல்ல ஒரு ஒரு கட்சின்றது வேற, விஜய் முதல்லதான் விஜய்ன்றதே வேறடா. நீ ஒரு ஏன் இப்போ நான் ஒரு குரூப் கால்ல கூட ஒருத்தன் அது வேற ஃபேன் அவன் சும்மா பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லணும் தான், டேய் உனக்கு விஜய் இதெல்லாம் பண்ணா அவன் எவனும் ஓட்டு போடக்கூடாதான்னு சொல்லியிருந்தான். நீ என்ன பண்ற, ஒரு போர்டுல எழுதி விஜய் தான் விஜய் மனைவி அவர்கள் விஜய் தான் விஜயிடம் டைவர்ஸ் கேட்டதால் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடாதீர்கள்னு ஒரு போர்டுல எழுதிக்க. அந்த போர்டுல எழுதி நீ ரோட்ல நில்லு. உனக்கு உனக்கு அந்த போர்டை காமி முதல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியும். எவனும் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கடா. அதான் வேணா இதை எடுத்து ஏதாவது இந்த சொல்லாம போயிரு, வீக்கெண்டுக்கு ஏதாவது ஒச்சக்கல்ல சாப்பிடுற மாதிரி பேசலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான் போல. நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. 3 வேலை இல்ல, 3 வேலை வந்துட்டு அதுக்கும் ஒரு படி மேல பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டு அவனுங்க கீழே இருக்கிற சொல்லு சார். வந்து லீகலா வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்பா இத உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த மீடியாவே முதல்ல லீகல் கிடையாது, ஓகேவா? அது தெரியுது ப்ரோ. எவனோ ஒருத்தன் எடுத்து போடுற எலும்பு துண்டை வாங்கிக்கிட்டு அவன் பேசுறான், அது தெரியுது. அதுதான் சரி, ஓகே. மீடியாக்குன்னு அப்ப என்ன ப்ரோ எத்திக்ஸ்? என்ன எத்திக்ஸ்? இவனுக்கு என்ன எத்திக்ஸோட இது பண்றானு? நேத்து போலீஸ்காரன் அடிக்க போனான். இவன் பேர் என்னது? அந்த விக்னேஷ் ப்ரோ, இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம்டா. இல்ல நேத்து வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் 27 நியூஸ் 24/7 தமிழ் அவனை வந்து அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நிருபரை வந்து போலீஸ்கார் வந்து அடிக்க போயிருக்காரு, ஓகேவா? எதுக்காக? உண்மையான ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்காக. ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய மூடிக்கிட்டு தான் இவங்க இருந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ஹரிக்கு ஸ்பீக்கர். அதே மாதிரி விக்னேஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா,
தளபதி இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நடிகர்கள், பொலிட்டீஷியன் யாரா இருக்கட்டும், அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப நோண்டி பாக்குறதுல அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு வந்து அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வருது. இல்ல சொசைட்டி நீ சொல்லாத, ஓகேவா? சொசைட்டின்னு இல்ல, இந்த சோசியல் மீடியால இருக்கிற சில இன்ஃபுளுசருங்க. ஏய் அவனுக்கு காசுக்கு வேலை போறவனுங்கயா நீ. அவனுக்கு புத்தியே தான். ஒரே நிமிஷம். அவனை வந்து பணத்துக்காக எதையும் விக்கிறவனுங்க. எவன் எங்க செத்தாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து என்ன சொல்றது, பணத்தை வச்சு அரசியல் பண்ணவனுங்கயா, புரியுதா? உண்மையாலே அவனுகிட்ட இல்ல மீடியா அவனுகிட்ட போய் ஒரு மனுஷனோட வந்து பர்சனல் லைஃப் பத்தி பேசுறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது இறந்தவங்க குடும்பத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அரசியல் பண்ணிட்டு தானே. அதாவது செத்தவங்க குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே பழிய போட்டு அதை வந்து வேற மாதிரி கொண்டு போனவங்க இவன்ல சொல்றேன். அதாவது விக்னேஷ் ப்ரோ, இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த விஷயத்தை பத்தி நான் எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு ட்வீட் கூட இந்த விஷயத்த பத்தி எதுவுமே நான் இன்னைக்கு போட்டிருக்க மாட்டேன். எதுவுமே இதை பத்தி நான் வந்து கன்வே கூட பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ப்ரோ. இல்ல ஒரு முக்கியமான விஷயம். ஆல்ரெடி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து 1.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணி இது பண்ணியிருக்கான். அத நல்லா மறைக்கிறானுங்க ப்ரோ. இல்ல இங்க பேசப்பட வேண்டிய இஷ்யூவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்னைய நாள் அப்படியே ஹைட் ஆகி போச்சு ப்ரோ. இங்க வேற ப்ரோ, டிஎம்கேல இருக்கிற மினிஸ்டர் பசங்க தெரிஞ்ச 3 பேர் பாத்தீங்கன்னா வந்து யாரையோ குத்தி போட்டிருக்காங்களா ரயில்வே ஸ்டேஷன் இதுல. அது தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல தான் வந்திருக்கு அது. அவன் பயங்கர சித்திரவதை பத்தி குத்தி போட்டிருக்கானுங்க. நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல கூட வரல ப்ரோ. ட்ரில்லிங் மிஷின் வச்சு நெஞ்சில இறக்கி கொடூரமா கொண்டிருக்காங்க. அந்த நியூஸ் வந்து இன்னைக்கெல்லாம் வெளியிலே வரல. அவங்க அக்கா தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வாய்ஸ் மெசேஜ் பண்ணி இத பத்தி சொல்லுங்க, 4 பேர் தெரியப்படுத்துங்க, நியூஸ் சேனல் கூட யாரும் இது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறந்தவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவருங்க. அதனால இந்த நியூஸ வந்து மறைக்க பாக்குறாங்க. திருமாவளவன் கூடவே இருக்காரு, எந்த வாய்ஸ் அவுட்டும் பண்ணல. இதுல வேற எனக்கு திருமாவளவன் திமுக காரருங்க. அவர் கட்சியில கூடவே இருக்காரு. ஒரு தலித் பையனை வந்து விக்னேஷ் ப்ரோ, இதெல்லாம் தமிழ்நாட்டுல தான் நடக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ரொம்ப நாள் வராம இருந்தேன், இன்னைக்கு நீ வர வச்சுட்டாங்க. விக்னேஷ் ப்ரோ ஹரி சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. கடந்து இல்ல சாரி, அதான் இல்ல, அவர் வந்து ஒரு மனுஷன், அதெல்லாம் கரெக்ட் ப்ரோ. ஆனா அவருக்கு இழைக்கப்பட்ட குற்றம் வந்து அவர் தலித்துங்கிறத முன்னிறுத்தி தான் நடத்திருக்காங்க. அப்ப அதை நம்ம பேசித்தானே ஆகணும். ஜாதியே இல்ல, நம்ம வந்து கடந்து போலாம், என்ன வேணா சொல்லலாம், நம்ம ஜாதி இல்லாம பழகுறோங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா அதோட இது இன்னும் இருக்குதானே, ஆதிக்க மனநிலை இருக்குது. தலித் பிரச்சனை வேற, புரியுதுங்களா? திருமாவளவன் வேற. இனிமே நம்ம அப்படித்தான் போற. திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுகவோட ஒரு திருமாவளவன் இப்படியே சொல்றேன், மரியாதையாக சொல்றேன், திருமாவளவன் வந்து திமுகவோட கொத்தடிமை, புரியுதுங்களா? அவர் வந்து அரசியல் சம்பளத்துக்காகவும் ஒரு 4 சீட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை என்றைக்கே கை கழுவி விட்டாரு. அவ்வளோ தெரியுங்க. அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார், அம்பேத்கர் தான் சித்தாந்தம் கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு என்ன. அம்பேத்கரையே புறக்கணிச்சவர் தெரியுங்களா தளபதிக்காக. 2.5 வயசு குழந்தை இறக்குது, இதுக்கும் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த லீடர்ஸ் யாருமே பேசல. ஏன் பேசல? இன்னைக்கு இவரோட பர்சனல் லைஃப் வந்து இவ்வளோ பெரிய இதாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஏன் வந்து சமூகத்துல நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு இந்த சமூக போராளிகள்லாம் எங்க போனாங்க? இந்த மத்த கட்சி தலைவர்கள்லாம் எங்க போனாங்க? ஏன் யாருமே குரல் கொடுக்கல? 2.5 வயசு குழந்தை தமிழ்நாட்டுல சாகுறது, இதுக்கும் வந்து பீகார் ஊப்பின்னு சொல்ல போறாங்களா? அன்னைக்கு போன தடவை ஒரு குழந்தை இதே மாதிரி இறந்தப்ப அது வந்து ஒரு ஹிந்தி பேசுற குழந்தை, கொன்னவனும் ஹிந்திக்காரன்னு பேச தெரிஞ்சவங்க. இன்னைக்கு இறந்தது தமிழ் குழந்தை, என்ன பேச போறீங்க? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? எல்லாரும் டிஎம்கே கள்ளக்கூட்டணியில இருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான். யாருமே பேச மாட்டாங்க இதை பத்திலாம். இதை பத்தி பேசினா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறாங்க. எவ்வளோ அவதூறு பேசுவீங்க? உட்காந்து வெட்டிக்கதை இந்த கிழவிங்க எல்லாம் திண்ணையில உட்காந்துட்டு வெத்தலை இடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கதையை பேசுங்க. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் பொழுது போகாது. அந்த வயசுல நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம காலம் தள்ளிடுவோம், அப்படியே இன்னொரு 5-6 வருஷம் தான் உயிரோட இருப்பான். அப்படிங்கிற போதுதான் அவங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்க. வயசானவங்க எல்லாம் வேற வழி இல்லாம அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த கட்சியெல்லாம் இப்ப செயல்படுறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. 75 வருஷம் 100 வருஷம்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பாலிடிக்ஸ் விட்டு போயிட்டு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு என்ன காலகட்டத்தில் இருக்கோம், என்ன சுத்தி நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம ஒரு கனவு உலகத்துல பபுள்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனையெல்லாம் பேசுறதுக்கு இங்க எவனுமே கிடையாது. அத்தனை கட்சி தலைவர்கள், இத்தனை பேர் போற வரவன்லாம் ஆட்டோல கூட்டணி மாதிரி ஏத்துக்கிறீங்க. அவர் சொல்ற மாதிரி நீங்க போய் நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் சும்மா போய் நில்லுங்க, உங்களையும் சேர்த்துப்பாங்க.
அப்ப அந்த நிலைமையில தான் இது இருக்குது. இதெல்லாம் பேசணும்னா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து முத்திரை குத்துவானுவ. இவனுங்களுக்கு அதை தாண்டி வேற என்ன தெரியும்? 4 விஷயத்த கையாண்டிருக்கானுங்க இது வரைக்கும். 4 விஷயம். ஒண்ணு கரூர் விஷயத்த வந்துட்டு இது பண்ணானுங்க. அதுக்கப்புறம் சிபிஐ, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம், நான் யாரையுமே அதுக்கப்புறம் கை எஸ்ஓபி. காட்ட கூடாதுன்னு நான் இப்போ பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு அது ஒரே ஒரு எல்லாத்தையும் ஆளை இத்தனை வச்சானுங்க. பேர் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு ஆளை இத்தனை பேர் சேர்ந்து லாக் இது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஏத்துப்பாங்க? என்ன டைமிங்ல இதெல்லாம் நடக்குது எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் மக்கள். முன்ன வந்து நீங்க டிவி நியூஸ்ல போடுறது, கரூர் முன்னெல்லாம் வந்து டிவியில வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு நியூஸ் எங்கேயாவது காது வழியா செவி வழி செய்தியா கேள்விப்பட்டீங்கன்னா அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு டிவி நியூஸை போட்டு பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் டிவியில ஒரு நியூஸ் வந்தா அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு சோசியல் மீடியாவுக்கு வரான். அப்ப என்ன நிலவரம் இன்னைக்கு? எங்க இந்த உண்மை கிடைக்குதுன்னு எங்க வரான் எல்லாரும்? புரியுதா? உண்மை வேணா சோசியல் மீடியாவுக்கு தான் வரணும். இங்கதான்டா நமக்கு உண்மை கிடைக்கும்னு தேடி வரான். அதுக்கு இன்னைக்கு பாதி காரணம் இந்த 2 வருஷமா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ற வேலை தான். அவங்க நீங்க பண்ற அத்தனையும் டீபங்க் பண்ணி விட்டுறாங்க. நீங்க ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணா உடச்சு விட்டுறானுங்க பசங்க உட்காந்து விடிய விடிய வேலை பாக்குறானுங்க. எதுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒரு மனுஷனுக்காக வேலை பாக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. அவனுக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றம் வேணும். அவன் வந்து டெய்லி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அவன் இது ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிக்கிறான் சோசியல் மீடியாவை. எங்க எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்கு. அதைத்தான் நாங்க ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் வெளிப்படுத்துறோம். இந்த மாதிரி எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்க வந்து பவர்ல உட்காந்துட்டு பொறுப்புல உட்காந்துட்டு செய்ய வேண்டியவங்க யாரும் செய்யாதனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் பேசுற நிலைமையில இருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே முடக்கிறது, வாய் அடக்கிறது, இதான் பண்றீங்க. என்னைக்காவது ஒரு பிரச்சனை இருந்துட்டுன்னா அதை அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் அந்த பவர் என்னத்துக்கு? அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. ஏன் தப்பு தான். பிரச்சனைக்கு சொல்யூஷன் போய் கேக்குறது வந்து பண்றவங்க கிட்டே கேட்டா எப்படி? சொன்ன மாதிரி மீடியா இல்ல நான் கேக்குறேன், ஓப்பனா கேக்குறேன். ஒரு மீடியான்னா நாட்டில் நடக்கிற பிரச்சனையை எடுத்து பேசணும். அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனையை வந்து விவாதிக்கணும், விவாத மேடைக்கு ஹிண்ட் கொடுக்கறதே நம்ம பெண்ணை எழுதுகோள் தானே. ஓகேவா? அவங்க தானே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஹிண்ட் எல்லாம் கொடுக்கறது இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஸ்கிரிப்டே அவங்க தான் கொடுக்குறாங்க. நீங்களே ஹிண்ட்னுகிட்டு இருக்கீங்க. ஸ்கிரிப்டே அங்க இருந்தா போகுது. நீங்க நல்லா கவனிங்களேன். ஒரு நெறியாளர் வந்துட்டு தாவேகாவை சேர்ந்து யாராவது பேசுறாங்கன்னா அத்தனை பேரை சேர்ந்து அடிப்பாங்க. நெறியாளர் வேலை என்ன? நான் கேட்கிற கேள்விக்கு நான் நெறியாளர், நான் அதுக்கு தான் இருக்கேன், நான் குறுக்கிடுறேன். இது பண்ண குறுக்கிடவே மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அடி வாங்கும் போது விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க நியாயமா ஒரு விஷயத்த பேசுவோம். நீங்க கடந்து போறீங்க, நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து டைவர்ட் பண்றீங்கன்னு. ஆனா அவங்க இதே மத்தவங்க பண்ணும்போது பேச மாட்டாங்க. ஏன் இது நடக்குது? அப்புறம் எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? நம்ம ஆளுங்க பேசுறத வந்து கட் பண்ணி எடிட்ல தூக்குறது. அனந்தஜித்துக்குலாம் அது நடந்திருக்கு. அவரே கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. வந்து அவரெல்லாம் வந்து மாநில பேச்சாளர் தானே. நமக்கு அவர் தானே மாநில செய்தி தொடர்பாளர். இப்போ அவரும் ஒன் ஆஃப் த நியூஸ் ஸ்போக்ஸ் பர்சன் தானே நமக்கு ஸ்டேட்டு. ஃபெலிக்ஸ் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் தான். அவருக்கு என்ன நடந்துச்சு? அங்கேயே அதான் நடக்குது நேஷனல் மீடியாலே. ஒரு ஆளை என்னைக்கு நீங்க எல்லாரும் எதுக்கணும்னு வந்துட்டீங்களோ அன்னைக்கே தெரிஞ்சிடுச்சு என்னன்னு. அதேதான் அடக்குமுறை எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த இவரு இருக்காருல்ல, ஃபெலிக்ஸ் இருக்காருல்ல, அவரை வந்து நீங்க யூடியூப்ல இதை பத்தி பேசக்கூடாது, இந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஒரு இது ஒண்ணு போட்டு கேக் ஆர்டர் போட்டிருக்காங்க விக்னேஷ் ப்ரோ. இன்னி வரைக்கும் அவர் பேச முடியாது. அதனால இன்னி வரைக்கும் அவர் பேசுறது. ஆனா திமுக இதை வச்சு அவதூறு பரப்புவான். அதுவும் நீ யோசிச்சு பார்த்தனையா, அந்த அருணா ஜெகதீஸ்வரன் கமிட்டியா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி உட்காந்துட்டு அந்த பஸ் எல்லாம் வச்சுட்டு இது பண்ணாரு பாத்தீங்களா, அனிமேஷன் எல்லாம் வச்சு போட்டாரு, அதுக்கெல்லாம் அலோடு உண்டு. அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து லீகல்ங்க. அதெல்லாம் வந்து நியாயமா வந்து பண்றது. அரசு இயந்திரம் அயோக்கியர்கள் கையில கிடைச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் அபியூஸ் பண்ணுவீங்க? இவங்க என்ன தெரியுமா திங்க் பண்றாங்க? இப்போ இந்த கேஸே வந்து ஹியரிங் வந்து ஏப்ரல்ல தான் வந்திருக்கு. அது வரைக்கும் இதை வந்து இவங்களே வந்து நியூஸ் எல்லாம் திருச்சி போட்டு ஒரு இதை ஓட்ட ட்ரை பண்ணுவானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறத வச்சுட்டு அதுல ஏதாவது ஒண்ணு சின்னதா ஏதோ ஒரு இது அந்த அப்போசிங்ல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்து பெருசு பண்ணி இவருக்கு வந்து பெண்கள் ஆதரவு அதிகம் இருக்குங்க விஜயண்ணாக்கு. இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றது, ஒரு தாவேக ஆதரவாளரோ இல்ல ஒரு கேடரவோ இல்ல ஒரு விஜயண்ணா ஃபேனாவெல்லாம் சொல்லிங்க. இது பொதுவா நீங்க வெளியே போய் யாராவது ஒரு காமெண்ட் பண்ண கேட்டா கூட சொல்லுவான். நானும் ஒரு காமெண்ட் பண்ணவே சொல்றேன். இன்னைக்கு பெண்கள் ஆதரவு இருக்கா இல்லையா விஜயண்ணாக்கு? அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லை. சிம்பிள். இதை கடந்து போங்க. இது வந்து அவங்க பர்சனல் லைஃப். அதை வந்து நம்ம குத்தி கிழிக்கிறது அண்ணனையும் தான் இது ஹர்ட் பண்ணும். இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால இது என்னுடைய தாழ்ந்த ஒரு ரிக்வெஸ்ட். அவ்வளவுதான். இது அது நடக்கும்போது பாத்துக்கலாம்.
இப்ப நம்ம பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இன்னொன்னு இருக்கு. அண்ணா இந்த அரசியலுக்கு பெண்கள் வந்ததே இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு தான் இந்த வந்தாரு. பெண்கள் ஓட்டுக்காக தான் பாத்தீங்கன்னா இங்க 5000 ரூபாய் கொடுத்தா அதிகம் எந்த அளவுக்கு அதை வந்து லீகலைஸ் பண்ண முடியுமோ பார்த்து இது பண்ணி உதவித்தொகை ஊக்கத்தொகைன்னு பார்த்து கொடைக்கால தொகை எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தரம் பண்ணி அந்த ஓட்டு வரமாட்டுதே, என்ன பண்றது? ப்ரோ நீங்க இல்ல இவங்க நேர்மையா இதுதான் இருந்தா வரப்போகுது. ஹரி ப்ரோ, அந்த பெட்டிஷன் வந்து சொல்லுங்க. கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே ஆமா எனக்கு ப்ரோ. ரொம்ப, அது கேஸ் போட்டது ஓகே, நான் செக் பண்ணி பார்த்தேன், போட்டிருக்காங்க. ஆனா பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபேக் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபேக் தான் அதுல ப்ரோ. அதுல அந்த மேல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அந்த நம்பரே காணும். அதுதான் ஒரு மெயினான ஒரு அந்த அது பெட்டிஷன் கிராப் நம்பர். பண்ணி நிறைய சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் ஆல்டர்டு தான் அந்த இமேஜ் எல்லாம், நானும் அதுவும் பார்த்தேன். இல்லாம இயர் வந்து கையில எழுதியிருக்காங்க 2026. அப்புறம் அவங்களோட பேர் வந்து சங்கீதா, ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கு. தெரியும், கே ஆட் பண்ணிருக்காங்க நடுவுல. கே ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம Yes. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் நிறைய டைவர்ஸ் கேசஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா எந்த ஒரு கேஸ்லயுமே இந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எழுத மாட்டாங்க இன் டீடைலா. அதாவது அவர் வீட்லயே வச்சுக்கிட்டாரு, அப்புறம் வந்து பசங்க முன்னாடி இது பண்றாரு, அப்புறம் வெளியே ஃபாரின் போனாரு, இந்த மாதிரிலாம் இன்டெப்தெல்லாம் எழுதுவாங்கன்னா கிடையாது. ஆனா இவங்க ரொம்ப வேணும்னே பார்ட்டிஸ் நேம் கூட எழுதியிருக்காங்க அந்த இதுல. அந்த அளவுக்கு இவங்க இறங்கி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்கு. அதுதான் இது அவங்களா பண்ணாங்களா? இது என்ன தெரியுங்களா? இல்ல ஒரு நிமிஷம். இங்க இவ்வளவு தூரம் வந்து, அதாவது டிஎம்கேக்கு வந்து கொஞ்சமாச்சும் அந்த மனசு உறுத்துறது, இந்த இந்த சொரணெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு சூடு சொரணை. ஏன்னா எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது டிஎம்கே வந்து இதே தந்தி டிவி தான் கழுவி ஊத்துனுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும். அந்த இந்த புயல் வந்துச்சு, பேர் என்னது? அந்த தானே புயல்லப்பா, வேற என்ன, சாரி ப்ரோ, வேற அது என்ன புயல்? அது வேற ஏதோ கஜா புயல் வந்துச்சு, ஞாபகம் இருக்கு? அதுக்கு தான் நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த டைம்லாம் பார்த்தோன்னீங்க, தந்தி டிவியா அது ஜெயா டிவியானே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எடப்பாடிக்கு சொம்படிச்சிட்டு இருக்கோன்னீங்க. அந்த சேம் டைம்ல வந்து டிஎம்கேவை எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு கழுவி ஊத்த முடியுமோ, எந்த அளவுக்கு நெகட்டிவ் இது பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே சேனலை டேக் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதே வேலையை இன்னொருத்தவங்க மேல பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? இதே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து அட்டாக் பண்ணிட்டு. எனக்கு என்னன்னா, ஏன் உங்கள அந்த அளவுக்கு கழுவி ஊத்துனுச்சு. இத வச்சு இன்னைக்கு வந்து அதே ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தவங்க மேல பண்றீங்களே, கொஞ்சமாச்சும் அது உரைக்கலையா? இது பண்ணலையா? இல்ல எனக்கு காசு அது ப்ரோ, காசு. ஏங்க இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது இவ்வளோ போர்க்களத்துலயும் காமா ஒரு ஆளுதான் இருக்காரு. யாரு பேசணுமோ அவரு பேசுனா தான் தெரியும். நீங்க சும்மா சுத்தி இருக்கிறவன் எல்லாம் வந்துட்டு அதுதான் இதுதான் ஒன் சைடடா வந்து கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு வந்துட்டு விஜய் அவன் எதுக்கணுங்கிற ஒரே அஜெண்டா வச்சுட்டு வந்து எதுக்குறதெல்லாம் வந்து வெறுப்பு. இதான் வெறுப்பு அரசியல்னு சொல்றது. சும்மா வந்து வெறுப்புல அந்த ஒரு தனி மனிதன் மேல இருக்கிற வெறுப்பை வந்துட்டு அவன் கிடைச்சிருச்சுடா, இவனை பத்தி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுடான்னு பரப்புறதை தவிர லாஜிக்கா உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? நேர்மையான விசாரணைன்னா எப்படி நடக்கணும்? ரெண்டு தரப்புலையும் அவங்க என்னென்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு தான் ஜட்ஜே முடிவு பண்ணுவாரு. நீங்க யாரா அதுக்குள்ள முடிவு பண்றதுக்கு? மீடியால உட்காந்து இதெல்லாம் மீடியா ட்ரையல் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஜட்ஜுன்றீங்க, இன்னைக்கு கோர்ட்டு வக்கீலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன சொல்ல, போலீஸ் எல்லாம் உடந்து வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த அரசு நீதித்துறையே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட வார்த்தைகளை வந்து ஜட்ஜை வச்சு சொல்ல வைக்கிறதா, ஸ்டேட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், இது ஹை கோர்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் இன்னைக்கு யாரு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது ஃபுல்லாவே ஹரி, அந்த ஜனநாயகம்ன்ற வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தியா? அது ஃபுல்லாவே இல்ல இன்னைக்கு. அதாவது ஆளுங்கட்சி அந்த இடத்துல யார் உட்கார்றாங்களோ அடிச்சு புடிச்சு பொய்ய சொல்லி தப்பான என்ன சொல்றது, பாசிபிளே இல்லாத அந்த தேர்தல் வாக்குறுதிலாம் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடணும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா அரசு இயந்திரத்தை எல்லா நீதித்துறை எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு, அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் இது. யார வேணாலும் அடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம், யார வேணாலும் இது பண்ணலாம். யாரையும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. மிஞ்சி போனா இந்த லீகலா நடக்கிறது போலீஸ் இந்த இதுவே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. விக்னேஷ் ப்ரோ, இப்ப இந்த சில 1-2 இன்ஃபுளுசர்ஸ் தான் பார்த்தனா சில விஷயங்களே கொண்டு வராங்க. இப்ப ஒருத்தர் இந்த பிரச்சனை நடந்ததுல அவரு இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்றத பத்தியும் அவரு தான் வந்து இப்ப வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னா அந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, நல்ல இன்ஃபுளுசர்ஸ் சொல்றேன், சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. அவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு உள்ள போட்டுறாங்க. அப்ப இங்க வந்து என்னதான் ப்ரோ இது?
அடக்குமுறைங்க. அதாவது இந்த அடக்குமுறை மாரி நான் கேள்வி கேட்க கூடாது பேசக்கூடாதுன்னா அப்புறம் வந்து இது என்ன டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரி இது கருத்துரிமையே டெமோக்ராட்டிக் கிடையாதா? அதான் சொல்றேனே, இங்க எங்கங்க டெமோக்ராட்டிக்கலா நடக்குது? இவங்க கிட்ட விக்னேஷ் bro. வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹலோ. யார் கேட்டது? ம், இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோவா? ம், இவங்க ஆண்டுட்டு இருக்கிற வரைக்கும் ம். இங்க ஜனநாயகத்துக்கும் எந்த இதுவும் கிடையாது. உங்களுடைய சுதந்திரம், அதாவது நீங்க பேசக்கூட முடியாதுங்க. வலைத்தளங்கள்ல கூட நீங்க ஒரு பதிவு கூட நீங்க பண்ண விட மாட்டானுங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிற ஆட்சி. கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த கட்சியுமே அப்படிதான். ஆனா இவங்களுக்கெல்லாம் மக்கள பத்தி கவலை ஆனா கிடையாது. யார ஆனா பத்தியும் கவலை கிடையாது. அவங்கள டிஎம்கே பொறுத்தவரைக்கும் அளவுக்கு இந்த மாதிரி முடக்கி வச்சுட்டுலாம் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. அதாவது ஒருத்தவனால பேசக்கூட முடியாதுன்ற ஏங்க மாதிரி. அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. விக்னேஷ் இப்ப அடுத்து என்னன்னு தெரியுமா? இப்ப ஆனா இந்த விக்னேஷ் விஷயத்தோட ப்ரோ, விடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதாவது ஒரு பாமா வீசிக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கானுங்க போல. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பானுங்க போல. இல்ல இல்ல இது இல்ல வந்து நான் ஒண்ணு அ- சொல்றேங்க. இல்ல நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்ட் தாங்க. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்ப ஷெட்யூல் போஸ்ட்லாம் போட்டுருவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இவங்க வந்து எல்லாத்தையும் ஷெட்யூல் செட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, தளபதியோட பர்சனல் லைஃப் எடுத்து இவன வந்து அரசல் புரசலா பார்த்தீங்கன்னா, இது பண்ணி இந்த வாடகை வாங்கிட்டுலாம் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருந்தது தான். அத நான் என்ன நெனச்சேன், இவனுக்கு எலக்ஷன் டைம்ல அத கொண்டு வருவானுங்க. இன்னும் அது நியர்லி அந்த இது எலக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாரி கொண்டு வருவானுன்னு தான் பார்த்தேன். ஆனா அதாவது ஸ்கெட்சி வந்து இப்போ போட்டு, அத வந்து அப்போ வந்து இயரிங் வர்ற மாரி சரியா அத வந்து ஒரு மாரி எப்படி சொல்றது? கேப் மாரித்தனம் பண்ணாலும் தெளிவா ப்ரோ, பண்ணிக்கிறானுங்க. வேற ஒண்ணும் இது இல்ல. டிசம்பர் மாசம் ஹரி போட்ட இது ப்ரோ. அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்து நீட்டுறானா உங்களுக்கு புரியலையா? இதை வந்து இன்னும் லேட்டா எடுத்துட்டு வரதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கானுங்க. ஆனா எக்ஸாக்ட்லி. என்ன, தட்ஸ் வாட் ஹரி கரெக்ட். ஏன்னா ஹரி இப்ப விஜய் வந்து திருப்பி ரீகெயின் பண்ணிட்டாரு அவரோட அந்த பவர்ஸ். பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பீச்லயே பாத்தீங்கன்னா கள அரசியல் வந்து அப்படியே தலைகீழ மாறிட்டு இருக்குது, விஜய் பக்கமா போயிட்டு இல்ல இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு சொல்லிட்டு தான் இப்ப எடுத்துட்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு தெரியல எதுவா. முன்னாடி அனௌன்ஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் ஆயிடும்னா எலக்ஷன் அதுக்குள்ள டேட். ஹரி வெயிட் ப்ரோ பண்ணுவோம். வெயிட் ஹரி பண்ணி ப்ரோ பார்ப்போங்க. ஹரி ப்ரோ நான் சொல்லுங்க உங்ககிட்ட ப்ரோ. சொன்னேன்னு சொல்லுங்க. நினைக்கிறேன். அதாவது ம். இந்த அவங்க பர்சனலா எனக்கு தெரியாது ப்ரோ, தளபதி வீட்டுல அப்படி இருக்காரு அதெல்லாம் விட்டுறலாம். ஆனா ம். ப்ரொஃபஷனலா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. தளபதி வந்து ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து கோ ஆக்ட்ரஸை வந்து பாக்குற விதமே வந்து ரொம்ப ஹம்பலா, ரொம்ப எஸ் ஸ்பெஷலா எஸ் ட்ரீட் எஸ். பண்ணுவாரு அப்படின்னு நிறைய கோ ஆக்ட்ரஸே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கிற ஒரு கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு இருக்கிற இது த்ரிஷா மேமே வந்து நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து என்னோட நல்ல கோ ஆக்டர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ம். இருக்கிற ஒரு ஆக்டரை இது மாதிரி ஒரு ஓப்பனா வந்து அலிகேட் பண்றது வந்து எப்படி நம்பகத்தன்மையா இருக்குன்றது எனக்கு தெரியவே இல்லை. அவரு இல்ல இல்ல இது மகேஷ், அது இல்ல இவங்களோட இது என்னன்னா, இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் தேடி இருப்பானுங்க. யாராவது வந்து ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. சோ அதனால இப்ப பர்சனல் இஷ்யூ எடுத்துட்டு வந்து நடு ரோட்ல போட்டு ஏன்னா டிஸ்கஸ் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா அதான் திருப்பாச்சியில உண்மை. திருப்பாச்சியில நம்ம தளபதி தங்கச்சி ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க கேரளா ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ம். ரீசெண்டா பேசினாங்க. அவங்கலாம் வந்து ஆமா பேசணும் ஆமா ஆமா. அவசியமே இல்லை. அந்த அந்த சிஸ்டர் வந்து பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு தளபதி வந்து எவ்வளவு கைண்டா இருந்திருக்காரு அப்படின்னு. ஏங்க அது- தமிழன் படத்துல நடிச்ச பிரியங்கா சோப்ரா வரைக்கும் இப்போ பேசியிருக்காங்க. அவங்க ஹாலிவுட்டே போயிட்டாங்க இப்போ. அவங்க இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அவங்க பேரண்ட் ம், அந்த பொண்ணு அவங்க ஒரு பொண்ணு, அவங்களோட பேரண்ட் அந்த ஹீரோயினோட அம்மா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. அவரு தான் வந்துட்டு இவங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் தமிழன் நடிக்கும் போது பிரியங்கா சோப்ரா. சோ ஏன்னா அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா பாத்துக்கிட்டாரு. அதனாலதான் வந்துட்டு அவ பயப்படாம நடிச்சா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் பப்ளிக்கு தெரியுங்க. காயத்ரி ஜெயராம் என்ன அதாவது சொன்னாங்க? அவங்களும் ஆ, அவங்களும் அதேதான். காயத்ரி அதேதான். ஆமாங்க. ஜெயராம் என்ன சொன்னாங்க? மத்த இல்ல. அதாவது சமந்தாவா இருக்கட்டும். இவங்க அதாவது இவங்க வந்து இவர் 30 வருஷமா பில்ட் பண்ண ஒரு கிரெடிபிலிட்டிய, ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, பப்ளிக் இமேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க நேர்மையா நேச்சுரலா இருந்தாலும் அது 30 வருஷமும் இதை கன்சிஸ்டன்டா பண்ண முடியும். நேச்சுரலாவே அவர் அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல. இன்னைக்கு வந்துட்டு இவங்க வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறாருன்னு என்னெல்லாமோல இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க ஈவினிங். ஏன்டா மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்க ஒரு பர்சனு 18 மணி நேரம் எஜுகேஷன் அவார்ட்ஸ் நின்னு கொடுக்கும்போது ஒரு இடத்துல கூட பிரேக் இருக்க மாட்டாரு. லைவ் கேமரால 18 மணி நேரத்துக்கு மேல நின்று வர்ற அவரு. ஒருத்தர் மென்டலி நம்மளே பசி வந்தா கூட நம்ம நாமளா இருக்க மாட்டோம். டக்குன்னு கோவத்துல திட்டிடுவோம். ஏதாவது ஒரு இடத்துல மூஞ்சி கட்டி இருப்பாரு யாருக்கிட்டே இது வரைக்கும். ஒரு இல்ல இடத்துல இல்ல மென்டல் இல்ல இல்ல இன்னும் கடைசியா ஒருத்தர் இருக்காரு. கடைசியா அவர் இல்ல வந்து இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்காரு அன்ஸ்டேபிளா. பஸ்ல போனா பாத்தீங்கன்னா பலார்னு 2 அற விடுவாரு. புரியுதுங்களா?
போயிடு போயிடு அவருக்குதான் அந்த அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் மூஞ்சில துண்டு அடிச்சிட்டாங்க, அவரு அதை விடுங்க. ப்ரோ ப்ரோ அவரு ஏன்னா அந்த பிசிக்கலி மாதிரி அன்ஸ்டேபிள் வேற ப்ரோ. ஓகே அதான் ப்ரோ பாயிண்ட் என்னன்னா அந்த நான் மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் கூட நான் ஒரு நினைச்சேன் ஆக்ட்ரஸ் கூட நம்மளால சொல்ல முடியாது ப்ரோ. சமந்தா, ராஷ்மிகா, யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாரும் ஒரு தளபதியை வந்து ஒரு ஒரு ஐடியலா தான் பாக்குறாங்க, ஒரு ஒரு பெரிய கோஸ்டாரா தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அலிகேஷன்ன்றது 2021ல அவர் வெளியே போனாரு, சுத்தினாரு அப்படின்றதுலாம் ரொம்ப ஃபேக்கா இருக்கு ப்ரோ. அது வந்து ப்ரோ அது நான் எங்க ஃபேக்கு இவனுங்க கரெக்டுங்கிறதுக்குள்ள நம்ம இல்ல போக இல்ல இவனுங்க வேண்டாம். நான் என்ன இல்ல இத சொல்றேன், ஃபேக்கா சொல்லிடுறேன். ரியலான்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் ப்ரோ. யோசிக்க இல்ல நான் அது வேண்டாம். வந்து பர்சனல். நான் இதை சொல்லிடுறேன். அதாவது காமராஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மேல இந்த திமுக என்னென்ன அவதூறு பண்ணிருக்கான்னு ஒரு வாட்டி எடுத்து பாத்தீங்கன்னு ஏங்க அது இப்ப உங்களுக்கே தெரியும். பேசுனாங்கல்ல விக்னேஷ் ப்ரோ, காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்ததே நாங்க தான், அவரெல்லாம் வசதியா இருந்தவர் வாழ்ந்தவருன்னு இல்லப்பா எளிமையா இருந்த அது ஒருத்தரை கூட வந்து அது கூட என்னெல்லாம் வேற பேசுனாங்க. விஷயம் வைக்கலாம். ஏசி அந்த இது அவரு என்ன சொல்ற ஒரு சிஎம் ரூம்ல வந்து ஏர் கூலர் இருந்துச்சு அது இதுன்றாங்க, அது கூட வேற இல்லைங்களா. அவரோட பர்சனல், அதாவது கல்யாணமே பண்ணாம மக்களுக்காக வாழ்ந்துட்டு போன ஒரு தலைவர், நம்ம கொள்கை தலைவரும் கூட. அவரை வந்து இவனை வந்து என்ன மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சானுங்க. ஓகே, ஒரு ஒரு லேடிஸ் விஷயத்துலன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இழிவான ஒரு பிறவின்றதா எப்படி சொல்றது, இந்த திமுக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்றது நரேஷனா இருக்கணும். சரி அது ஆனா 75 வருஷமா அவனுக்கு திருந்தலைங்க, அவனுக்கு திருந்தவே இல்லைங்க. திரும்ப திரும்ப அவனோட ஆயுதம் என்ன தெரியுங்களா, லேடிஸ் விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அதான். கரெக்ட். யாராச்சும் இப்போ இருக்கிறவங்க ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல, இல்லாத ஒரு விஷயத்த இவன் ஒரு கட்டமைப்பு ஒன்று வச்சு கையில் மீடியா வச்சுக்கிறானுங்க, டிராஃப்டை போட்டு விட்றானுங்க, பட்டுன்னு அடிக்கிறானுங்க, எல்லாருக்கும் போகுது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த இவனை வாடகை வாங்கியிருப்பானுங்க, எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் போயிடும் அட் அ டைமில். அதுவும் பாருங்க, வெள்ளிக்கிழமை மதியானத்தில் ரிலீஸ் பண்ணிக்கணும், அடுத்த 2 நாள் எதான் பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக இருக்கணும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊப்பிங்க எல்லாம் பிஸியாக இருப்பானுங்க. ஒவ்வொரு டைமில் தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்துட்டு எல்லாம் ட்வீட் போடுறது, இது பண்ணுறது, யூடியூப்ல இல்ல ஒரு பேசுறது எல்லாம். பாயிண்ட்ல சண்டே பவர் வரல இவங்க இந்த கையில டாபிக் இருந்து ஆகுறதா அவன் போகும்போது பிளான். இதெல்லாம் பவர் இவங்க கையில இருந்து போயிரும்ல ஒரு காலத்துல, ஒரு பாயிண்ட்ல போக தான் போகுது. நிரந்தரமா இவங்க ஆட்சியில இருக்க முடியாது. காலத்துல அப்ப இல்ல, என்ன பண்ணுவாங்க, கூடிய சீக்கிரத்துல என்ன இல்ல இல்ல போக பண்ணுவாங்க? போகுது. இல்ல இவங்க கூடிய இவங்க சீக்கிரத்துல எல்லாம் போய் இவங்க அடிச்ச போகுது. பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல ப்ரோ செட்டில் ஆயிருவாங்க. இவங்களுக்காக ப்ரோ பேசினவன் எல்லாம் இங்க எனக்கு மாட்டிட்டு முழிப்பான். இதுதான் நடக்க போகுது, பாத்துட்டே இருங்க. எனக்கு ஹரி ப்ரோ, எனக்கு வந்து தளபதி ஜெயிக்கணும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவனுங்களுக்கு ஆட்சி போறது மட்டும் பத்தாது ப்ரோ, இவனுங்களை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண ப்ரோ, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா. அப்படி அப்படி சொல்லுங்க ப்ரோ, அதுதான் கண்டிப்பா நானுமே சொல்ல வந்தேன். சட்டம் தன் கடமையை எக்ஸாக்ட்லி செய்யும். அது அப்ப நடக்கணும். நிஜமாலே கடமையை ஏன்னா செய்யும். ஒருத்தவன் எவ்வளவு யார் யாரெல்லாம் மக்களுடைய மினிஸ்ட்ரியில இருந்தானோ எல்லாத்தையும் நோண்டணும் ப்ரோ. எவன் என்ன தப்பு பண்ணா எல்லாத்தையும் மக்களுடைய நோண்டி பணத்தை கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும். திருட்டு, அதான் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு உறிஞ்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்களே, ஊழல் பணத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் 1020 கோடி ரூபாய் ஒருத்தர் நடக்கும். நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிட்டு மினிஸ்ட்ரியில உட்காந்துட்டு இருக்கிறான். அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு மீடியாவுக்கு துப்பு இல்ல, உட்காந்து இங்க இருக்கிற இன்ஃபுளுசருக்கு துப்பு இல்ல. ஒரு நடிகன் இது அதுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசுறதுதான் இவனுங்களுக்கு வேலை. இல்ல இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இவங்க இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுறதெல்லாம் ஓகே தான். ரெண்டு பக்கமும் ப்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் பர்சனல் தெரியாம ஒரு இது ஏன் சைடு ப்ரோ மட்டும் பேசுறாங்க, கேட்டுட்டு நான் அதான் கேட்கிறேன். பர்சனல் விஷயங்களை பேசக்கூடாதுதான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பேசக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் நீங்க கேட்டுட்டு எப்படி பேசலாம், இன்னொரு பக்கம் நீங்க விசாரிக்காமலோ இல்ல அதை பத்தின விஷயங்களோ இன்னைக்கு தெரியாம இதை வந்து இன்னைக்கு நீங்களே நான் மீடியா ட்ரையல் எப்படி நடத்தலாம்? இன்னைக்கு அதுவே தவறு நான் இல்லையா? கேட்கிறேன், இது இங்க நீங்க நல்லா இருக்கிற யார் யோசிங்களேன், வந்து நீங்க நல்லா யோசிங்க. சொல்லுங்க. கரூர் டைம்ல இதே தான் பண்ணாங்க, சேம் பேட்டர்ன் சேம் டெம்ப்ளேட் தான். அவருக்கு வந்து அவர் மென்டலி அன்ஸ்டேபிள் அதெல்லாம் சொன்ன இதே வேர்ட்ஸ் இதே டேர்ம்ஸை தான் இப்பயும் கோட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதை வந்து நிஜம் பண்ணணும். இப்போ அவர் ஒய்ஃபே வந்து சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு மாத்தணும், அதுதான் அவங்க பிளான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க வந்து சொல்ல வரதே வேற, அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து இதை பப்ளிக் ஆக்கணும் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இதை கோர்ட்டுக்கு போகணும்னு நினைச்சது அவங்களோட உரிமை, அவங்க போறாங்க, அதை செய்யறாங்க. அதை இவர் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ இல்ல அவங்களுக்குள்ள பேசி நாளைக்கு சுமூகம் கூட ஆகலாம். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிறது. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்னடா வேலை? அரசியலுக்கு வந்தா பொது வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பத்தி ஹரி பேசுங்க. ப்ரோ, அலெக்ஸ் ஹரி அவங்க ப்ரோ, எக்ஸ்பிளிசிட்டா ஆனா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லைக் சம்பவம் நடக்கும் போதுதான் எனக்கு உண்மையான விஜயோட ஆதரவாளர்கள் யாருன்னு நல்லா தெரியுது. ஃபில்டரைஸ் பண்ணுது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தான். ஒவ்வொரு தடவை சம்பவம் வரும்போது தெரிஞ்சிருங்க, அடுத்தடுத்த வேவ் வரும்போது கிளியர் பண்ணிட்டு போயிடும் யாரெல்லாம் உண்மையிலேயே வந்து கூட நிக்கிறேன். அதாவது நம்ம முட்டு கொடுக்கறதுக்காக பேசலைங்க, நம்ம கரெக்டா தெளிவா லாஜிக்கோட தானே பேசுறோம். சும்மா வந்து முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு இப்ப பேசலையே. முழுசா எந்த விஷயமே தெரியாம அறவேக்காட்டுத்தனமா வந்துட்டு எடுத்துட்டு வந்து அவரோட அவர் ஒருத்தர் பர்சனல் முடக்கணுங்கிறதுக்காக இது பேசுறத நம்மளுக்கு தான் நம்ம தேவையில்ல, ஏத்துக்கிறோம். பொது வாழ்க்கையில அவர் எப்படி இருக்காருன்றதுதான்.
அவ்வளவுதான். பொது வாழ்க்கையில இதுவரையில யாருங்க அவரை வந்து யாரா ஒரு ஆள் அவரை நீங்க பத்தி குறை சொன்னதா நடிகராவே என்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்க. அரசியல்வாதியா இருந்தாலும் பொது வாழ்க்கையில வந்துட்டு அவங்க இல்லீகலா ஏதாவது பண்றாங்கன்னா அப்ப நீங்க கேளுங்க, ஏதாவது பண்ணுங்க. அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு சட்டப்படி அவங்களுக்கு போய் கேஸ் போடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதை இந்த எதிர்கொள்றதுக்கு டாபிக்க பத்தி சட்டத்துல இந்த இவருக்கும் இடம் டாபிக் இருக்கு, அதை அவர் பாத்துப்பாரு. நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க? நாங்களே கவலைப்படலடா ஆக்சுவலா அவ்வளோ. நாங்க ஆக்சுவலா இந்த ஆனா டாபிக்க ப்ரோ பத்தி என்ன ரொம்ப யாருமே கஷ்டமா பேசக்கூடாது. அதுதான் வந்து ஆக்சுவலா ரூல்ஸ். அதை டீசென்சி. யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல. டீசெண்டா இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், அடுத்தவங்க வீட்டுல ஒண்ணு நடக்குதுன்னா எட்டி பாக்குற மாதிரி தானேங்க இதெல்லாம். எட்டி பாக்குற மாதிரி இல்ல, அதுதான் அதுதான் எட்டி இது. பாக்குறது தான், எட்டி பாக்குறது தான். ஆனா இதுக்கு ரவி தாங்க ப்ரோ அவர் என்ன அவ்வளவு தெரியுமா பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்காரு. அதையும் தாண்டி எட்டி பாக்குறானுங்க, என்ன பண்றது ரவி மானகெட்ட ப்ரோ ஆனா பசங்க. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அவர் நடிகரா இருந்தப்போ கூட அவர் பொது வாழ்க்கையில எப்படி அவரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டாரு, ஆனா எவ்வளவு உதவி ஹரி செஞ்சிருக்காரு ப்ரோ, அந்த எனக்கு மாதிரி. ஒரே நம்ம நிமிஷம். சைட்ல இருந்து சரி இன்ஃபுளுசர் ஓகே. ப்ரோ, ஒரே அதான் செகண்ட் மகேஷ் அதான் சொல்லி முடிச்சுட்டு. அதான் ஒரு நடிகரா இருந்தப்போ கூட அவர் வந்து மத்த நடிகர்கள் மாதிரி ஒரு சினிமாவோட நின்றுல, நம்ம பீப்புளோட அவ்வளவு கனெக்ட் ஆனாரு அவரோட சர்வீஸ் மூலியமா. அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய படத்துலயும் பார்த்திருப்பீங்க. பிளட் டொனேஷன்னா அது தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அந்த மாதிரி ஒரு நேம் அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷன் மேல இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் போடும்போது அது ரொம்பவே ஹர்ட் பண்ணுது ப்ரோ. ரொம்ப இது அது தளபதி எப்படி நமக்கு எடுத்துப்பாரு ஹர்ட் அப்படின்னு. பண்ணுது மகேஷ் ப்ரோ, அவரையும் ஹர்ட் பண்ணும், கண்டிப்பா ஹர்ட் ம், பண்ணும். ஆனா நாம ரொம்ப இருக்கோங்கிறது இந்த ஹர்ட்டிங்கா இடத்துல இருக்கு. சாலிடாரிட்டி தான் முக்கியம். நம்ம நிக்கிறோம் அவர் கூடங்கிறது அவருக்கு நம்ம வெளிப்படுத்துறோம், நம்ம அதை சொல்றோம். அவர் நியாயமா இருப்பாரு, தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு நம்ம நம்புறதுனாலதான் அவர் கூட நிக்கிறோம். சும்மா வந்து முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக யாரும் வந்து இங்க வந்து நின்று பேசல, எதுவும் பண்ணல. நியாயமா அவர் அதை பண்ணியிருக்க அதான் மாட்டாரு, நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம், அதனால நிக்கிறோம். அவ்வளவுதான். அதையும் தாண்டி இன்னொன்னு என்னன்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அந்த கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றது, விஎம்ஐ ஆகட்டும் எல்லாமே இருக்கட்டும். நான் தான் சொல்றேன் திரும்ப திரும்ப, இவங்க வந்து இதே தான் எம்ஜிஆருக்கும் பண்ணாங்க. நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை லிங்க் பண்ணி எல்லாம் பேசுனீங்க, படமே விட்டீங்க, என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனா ஆனா எப்படி பார்த்தாங்க மக்கள், அவங்களை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க அவரை? அவரு பொது வாழ்க்கையில் எப்படி இருக்காரு, மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரு, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாரு, மக்களை மனசுல வச்சு செயல்படுறாரா இல்லையா, அதை மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில எப்படி செயல்படுறாங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. மக்கள் பிரச்சனையை இவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களா, மக்களை தான் மக்களா நினைச்சுக்கிறாங்களா, நானும் மக்களும் வேற வேற இல்லைன்னு நினைக்கிறாங்களா, அந்த லீடர்ஸ் தான் ஜெயிக்க முடியும். அவங்க மேல நீங்க ம். என்னத்தை வேணா நீங்க அவதூறு இது பரப்புங்க, மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவர் 30 வருஷமா பில்டு பண்ணதை நீ ஓவர் நைட்ல ஒரு நாள்ல அழிச்சிட முடியுமாடா? கொஞ்சமாவது ஒரு லாஜிக் வேணாம். அதுதான் அதுதான் லாஜிக்கே இல்லாம இருக்கு. ஒரு அவர் அடிப்படை ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டுட்டு வந்திருக்காரு, சும்மா கிடையாது. அது மேலதான் அவரோட பொலிட்டிக்கல் கரியரும் ரைட் ஆகுது. அவர் பின்னாடி நாங்கெல்லாம் நிக்கிறதுக்கு ரீசனே அதுதான். அவர் நடிகர் ஸ்கிரீன்ல வந்து ஃபயர் விட்டாரு, அதுக்கெல்லாம் வந்து நாங்க நிக்கல. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தான் முட்டாள்கள், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரை ஃபாலோ பண்ற அத்தனை பேரும் அவரோட ஐடியாலஜிக்கோ இல்ல அவர் என்னத்த மனசுல வச்சுட்டு நிக்கிறாரோ அதை செய்வாருன்னு அந்த அந்த நம்பகத்தன்மையை அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷம். அதை இயற்றுவாரு. அதை வந்து அரசியல் வரும்போது அது மல்டிப்ளை ஆகும், மல்டிஃபோல்ட் ஆகும். எங்களுக்கு நாங்க பண்ணிட்டு இருந்த நல்லதை சின்ன ஸ்கேல்ல பண்றோம். விஎம்ஐயா இருக்கும் போதுல இருந்து சின்ன ஸ்கேலா எங்க பசங்க பண்ணிட்டு இருந்ததை பெருசா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள். அரசு நம்ம கிட்ட பவர் கையில வந்ததுன்னா அது இன்னும் பெரிய பெரிய லெவல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம். புது புது ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். அவ்வளவுதாங்க டிவிகேயோட ஐடியா. சிம்பிள் தான், ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க பண்ணிட்டு இருந்தனாலதான் பெரிய லெவல்ல பண்ணுன்னு நினைக்கிறோம். பவர் எங்க கிட்ட இருந்த பவர் வச்சு ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு பவரோ கண்ட்ரோலோ கையில கிடைக்கும் போது அது இன்னும் நல்லா கொண்டு போய் சேர்த்த முடியும் மக்களுக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுங்க. சிம்பிள் தான், ரொம்ப போட்டு ஹரி குழப்பிக்கலாம் ப்ரோ, வேணாம். நான் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, நாளையில இருந்து கொஞ்சம் பேக் டு பாலிடிக்ஸ் வாங்கன்ற. நான் இந்த பர்சனல் விஷயத்த பத்தி பேசுறது நான்